வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் பெயரை தவேக அரசு மாற்றியுள்ளது. இத்திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என்ற பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக தவேக அரசு அறிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடகா மறுத்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக டெல்லியில் மூடப்பட்டிருந்த மெட்ரோ நிலையங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. சிவகாசியில் 6 கோடி மதிப்பிலான கால்நடைத்துறை நிலம் போலியான ஆவணங்களுடன் பத்திரப்பதிவு என்று புகார் எழுந்துள்ளது. தமிழகத்தில் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு இஎஸ்ஐ மருத்துவ திட்டத்தை அமல்படுத்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மெரினாவில் 78 லட்சத்தில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய பேருந்து நிறுத்தம் அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை மாநகராட்சி நிர்வாகம் கோரியுள்ளது. தமிழ்நாட்டில் 5 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் கடந்த மாதம் நடத்தப்பட்ட ஆய்வில் 159 தரமற்ற மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் மொத்த கடன் சுமை 2025-26 நிதியாண்டில் 8% உயர்ந்து 201 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1680 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,07,440 ரூபாயாகவும் 1 கிராம் 13,430 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 245 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கும் என்று சபாநாயகர் பிரபாகர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தலைமையில் பிரிக்ஸ் அமைப்பின் சுகாதார அமைச்சர்கள் மற்றும் நிபுணர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு சண்டிகரில் நேற்று தொடங்கியது. புதுச்சேரி ஜிப்மரில் அதிநவீன மருத்துவ நோய் எதிர்ப்பியல் ஆய்வகம் திறக்கப்பட்டுள்ளது. பழனியில் கோவில் நில முறைகேடு தொடர்பாக முன்னாள் இணை ஆணையரிடம் CBCID விசாரணை மேற்கொண்டுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான உலகின் மகிழ்ச்சியான நகரங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. முதல் 10 இடங்களில் ஜெய்ப்பூர் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனது தற்காலிக 10% உலகளாவிய வரி வெள்ளிக்கிழமையுடன் காலாவதியாக உள்ள நிலையில் பல நாடுகள் மீது புதிய வரிகளை விதிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜூன் மாதத்திற்கான சிறந்த கிரிக்கெட் வீரராக நியூசிலாந்தின் நாதன் ஸ்மித் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். போர் அச்சம் நிலவினாலும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் ஆனால் மிரட்டலுக்கு பணிய மாட்டோம் என்றும் ஈரான் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கல்வி முறையை RSS கைப்பற்றிவிட்டது என்று ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கல்லூரி மாணவிகளுக்கு இலவச ஸ்கூட்டி வழங்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் வருகின்ற 27ஆம் தேதி வரை மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் தலைவராக தவேக சென்னை வடமாவட்ட செயலாளர் சிவா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் 3226 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 8193 கோவில்களுக்கு பரம்பரை முறைவழி சாரா அறங்காவலர்கள் நியமனத்திற்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சியில் நீர்வளத்துறையில் அறிவிக்கப்பட்ட 22 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அசாம் மாநிலத்தில் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளத்திற்கு 3,62,000 மக்கள் பாதித்துள்ளனர். மேலும் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் உலகளாவிய அளவில் இந்தியாவின் நிலை தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது. இதனை மெய்ப்பிக்கும் விதமாக இந்தியாவில் UPI பயன்படுத்துவோரின் மொத்த எண்ணிக்கை 55 கோடியாக அதிகரித்துள்ளது. திருநெல்வேலி மாநகராட்சியில் குடிநீர் கட்டணத்தை 5 முதல் 200% வரை உயர்த்த மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. TNPSC
டிஎன்பிஎஸ்சி நடத்தும் தொழில்நுட்ப பணி தேர்விற்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் ஹாம்லி டவர்ஸ் என்ற நவீன தகவல் தொழில்நுட்ப வணிக கோபுரம் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தவறு செய்யும் மின்சார வாரிய ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2036ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை $1.5 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் அரசு செயல்படுவதாக அமைச்சர் மதன் ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார். 96 லட்சம் மதிப்பிற்கு அமெரிக்க பத்திரம் வாங்குவோருக்கு அமெரிக்க குடியுரிமைக்கான கிரீன் கார்டு திட்டம் அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறுவை சாகுபடி பாதிப்பு காரணமாக விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க PR பாண்டியன் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். மொத்த விற்பனையாளர்களுக்கு வழங்கப்படும் ஆவின் நெய்க்கான விலை உயர்வை ஆவின் நிறுவனம் திரும்ப பெற்றது. உலக சதுரங்க தினத்தை முன்னிட்டு சதுரங்க வீரர் வீராங்கனைகள் பயிற்சியாளர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய சுற்றுலாத்துறை திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்தினார். பாதுகாப்பு காரணங்களுக்காக டெல்லியில் 5 மெட்ரோ நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. நீர்வரத்தின்றி காணப்படும் சுருளி அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. தமிழ்நாட்டில் 2576 கோடி ரூபாயில் 3 ரயில் பாதை திட்டங்களுக்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் VS ரத்தன்வேல் அவர்கள் இந்தியாவின் 99வது கிராண்ட் மாஸ்டர் ஆனார். மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வில் இந்த ஆண்டு கட் ஆஃப் மதிப்பெண் வரலாறு காணாத அளவில் உயர்ந்துள்ளது. இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான விராட் கோலி அவர்கள் மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் 400 சர்வதேச போட்டிகளில் ஒன்றாக இணைந்து விளையாடிய முதல் இந்திய ஜோடி என்ற பெருமையை பெற்றனர். தமிழகத்தில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் இடதுசாரிகள் தனி அணியாக செயல்படுவார்கள் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வியாபாரி குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்கியதற்காக தமிழ்நாடு வணிகர் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தலில் இயக்குனர் சேரன் அவர்கள் தலைமையிலான அணி வெற்றி பெற்றுள்ளது. கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் அகழாய்வு நடக்கும் இடத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். 72வது தேசிய திரைப்பட விருதுகளில் 10 விருதுகளை வென்ற தமிழ் திரையுலக கலைஞர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.